ஹாய் எவ்ரிவான் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு வணக்கம். நேற்று விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ், அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னா, விஜயும் சங்கீதாவும் விவாகரத்து செய்ய போகிறாங்க. அதுக்கு சங்கீதா ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. நிச்சயம் இது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல்களாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா, விஜய் ரசிகர்களுக்கு இது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இன்னொன்று, விஜய் நடிப்பில் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஃபீல்டில் இருந்து நல்ல ஒரு உச்சம் தொட்ட ஒரு நடிகரும் கூட. அதே சமயம் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட திருமண வாழ்க்கையில் 25 வருஷம் இருக்கார். இவருக்கும் குழந்தைகள் இருக்குது. அப்படி இருக்க இப்போ சங்கீதாங்கிறவங்க ஒரு விவாகரத்து கோர்றாங்கங்கும்போது இது சென்சேஷனலாக மாறுது. இது இவ்வளோ சென்சேஷனலாக ஆகியிருக்காது. என்ன அப்படின்னா, விஜய் ஒரு நடிகராக மட்டும் இருந்திருந்தார்னா இது ஒரு பெரிய தகவல்களாக மாறியிருக்க, அதாவது இருந்திருக்கும். அந்த ரசிகர்களுக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறதுனால இது ஒரு ஹாட் டாப்பிக்காக பேசப்படுது. அப்படி இருக்க பார்த்திங்கன்னா, முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இப்போ விஜய் சங்கீதா விவாகரத்துன்னு தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் அவங்க சில காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது 2021க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, நானும் அவரும், அதாவது நான் சொல்கிறது அவர் கேட்குறதில்ல, மனதளவில் 2 பேருமே அதாவது ஒரு டிஸ்டன்ஸில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதே மாதிரி அவங்க கோட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, சில நடிகைகளோட அவங்க புகைப்படங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ரீசனுக்காக விவாகரத்து அப்படிங்கிறது அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் ஒரு நடிகராக மட்டும் இருந்திருந்தார்னா இது பெரிய பிரச்சனையாக இருந்திருக்காது. அதே சமயம் ஒரு விவாகரத்துங்கிறது இன்றைய காலகட்டங்களில் ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயமா இருக்குது. அதே ஒரு பெரிய ஒரு மீடியா பர்சனோ ஒரு பொலிட்டிக்கல் தலைவரோ இது பண்ணால் இது ஒரு ஹாட் டாப்பிக்காக, அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய, அதாவது அவங்கள எதிர்க்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு ஹாட் டாப்பிக்காக மாறுது. இன்னொன்று ஒன்று சொல்லிடுறேன். இப்போ அதாவது நிறைய பேர் என்ன பேசுகிறாங்க, ரொம்ப ஒரு வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்டையே இவரால் சரியாக மேனேஜ் பண்ண முடியல, நாட்டை எப்படி மேனேஜ் பண்ணுவார், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது எப்பயுமே முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க, வீடுங்கிறது அவங்கவுங்களோட பர்சனல். அதை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அவர் ஃபேமிலிக்கு, ஏன்னா இது இப்போ நடந்திருக்கிற விஷயம் என்னென்னா, அவங்க விவாகரத்து கேட்டிருக்காங்க. இப்போ உடனே ஜட்ஜி கடையில் போய் மளிகை ஜாமான் கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்க முடியாது. இதுக்கு இந்த கேஸ் ஓடுறது ஒரு வருஷம் டைம் இருக்கும். அதுக்குள்ளே என்ன விஷயம் வேணால் மாறலாம். ஸோ இது எல்லாமே அடங்கியிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, சில கமெண்ட்ஸ் எல்லாம் போடாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு விவாகரத்து ஒரு மனைவி கோர்றாங்கன்னா, அந்த மனிதன் அவன் நடிகனாக இருக்கட்டும், இல்லை ஒரு அரசியல்வாதியாக இருக்கணும், ஆனால் அவனும் ஒரு மனுஷன்தான். அவன் எவ்வளோ மென்டலி அதில் டிஸ்டர்ப் ஆவான். அப்போ அவனே ஆல்ரெடி டிஸ்டர்ப் இருக்கான்னா, அவனை பற்றி நீங்கள் ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது. அன்டில் அந்த 2 பேரும் ஓப்பன் அப் பண்ணாதான். அப்படி இல்லாத போது நிறைய பேர் கட்டுக்கதைகளை அவுத்து விடுறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னால், அதாவது அவர் ஒரு நடிகர், அரசியல்வாதி, அவருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னால், எல்லாருக்குமே ஒரு மனிதனுங்கும்போது குடும்ப ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. இது போன்ற பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு, ஏன் எனக்கும் இருக்கலாம், உங்களுக்கும் இருக்கலாம், யாரோ ஒரு தெரியாத நபர்களுக்கும் இருக்கலாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக கண்ணா பின்னான்னு அவர் குடும்ப வாழ்க்கையை பேசாதீங்க. ஏன்னா எப்பயுமே இப்போ குடும்பத்தில் இப்போ நிறைய குடும்பங்கள், நானே சொல்ல முடியும், உளவியல் ரீதியாகவே சொல்ல முடியும். அதாவது மனைவி அவங்கள கணவரை டார்ச்சர் பண்ணுவாங்க, ஆனால் வெளியே அவர் எவ்வளவோ நல்லது பண்ணுவார். ஸோ இதெல்லாமும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இதெல்லாம் அவரோட தனிப்பட்ட விஷயங்களை அதில் நம்ம யாருமே கமெண்ட்ஸ் கொடுக்கறதுங்கிறது கிடையாது. ஏன்னா இது அவங்க 2 பேர்த்துக்குள்ள 4 சவுத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயம். அது அவங்க 2 பேரும் ஓப்பன் அப் பண்ணால் இது பண்ணுங்கள். அப்படி அவங்க விவாகரத்து வாங்குறாங்கனாலும் இதனால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதை பற்றி கவலைப்பட வேண்டியவர் விஜயும் சங்கீதா மேடமும் தான். தயவு செஞ்சு இந்த மாதிரி நேரத்தில் ஒருத்தனோட சொந்த வாழ்க்கையை வச்சு அவனோட பப்ளிக் லைஃப் எப்படி இருக்கும், அப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது இதெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ணுறது நமக்கு வேலை கிடையாது. இப்போ அவங்க விவாகரத்து கோரியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு, அதுக்கப்புறம் இது தீர்ப்பு வந்தப்புறம் தான் நம்ம
நமக்கே தெரியும். அது வரைக்கும் ஒரு அரசியல் தலைவரா இருக்காரு. இத வச்சு சில பேர் வந்து ஆதாயமா, அவர் குடும்பத்தெல்லாம் பத்தி பேச உங்களுக்கும் எனக்கும் ரைட்ஸ் கிடையாது. யாருக்குமே கிடையாது. ஏன்னா, அது ஒரு சொந்த வாழ்க்கை. இப்ப நீங்க ஒரு சினிமா பார்க்குறீங்க. சரியில்ல, விஜய் நல்லா நடிக்கலன்னா, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க பைசா குடுத்து பார்க்குறீங்க. ரைட்டு. அத நீங்க சொல்லலாம். அதே சமயம் அரசியல்ல இருக்கீங்க அப்படின்னா, ஒரு கொள்கை பிடிக்கலாம், சொல்லலாம். இது வந்து இதுவரைக்கும் ஓகே. ஆனா, அவரோட சொந்த வாழ்க்கையெல்லாம் பேசுறதுக்கு யாருக்கும் இங்க வந்து ரைட்ஸ் கிடையாது. இது நான் வந்து தகுதின்னுலாம் சொல்ல மாட்டேன். யாருக்குமே அவங்கவங்க குடும்பம் அவங்கவங்களுக்கு பெரிய விஷயம். அதனால யாருக்குமே இது வந்து ரைட்ஸ் கிடையாது. தயவு செஞ்சு இந்த மாரி விஷயங்கள்ல ஆதாயம் தேடாதீங்க. அப்படி ஆதாயம் தேடுறீங்கன்னா, நீங்க எப்படிப்பட்டவர்ங்கிறத நீங்க உணர்ந்துக்கங்க. நன்றி.